Hi guys, I hope everyone is doing good. Today we are going to see 23rd set of vocabulary. Kindly watch the video until the end because I have given some examples for you. Let's start with the first word, chameleon. Chameleon. It's a noun meaning தன் புறத்தோலின் நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஊர்வன இனத்தைச் சேர்ந்த ஓர் உயிரி அதாவது பச்சோந்தி. First example, have you ever seen a chameleon? If yes, where have you seen it? Have you ever seen a chameleon? நீங்க எப்போவாவது ஒரு பச்சோந்தியை பார்த்துருக்கீங்களா? If yes, where have you seen it? அப்படி ஆமாம் என்றால் எங்கே அதை பார்த்துருக்கிறீங்க? Second example, you're like a chameleon. That's why no one can be a friend with you. You're like a chameleon. நீங்க வந்து ஒரு பச்சோந்தியை போல இருக்கிறீங்க. That's why no one can be a friend with you. அதனால தான் யாராலையும் உங்க கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியவில்லை. ஆக்சுவலி ஒரு பர்சனை நம்ம கமேலியன் அப்படின்னு சொல்றோம்னா அது இன்ஃபார்மல் தான். செகண்ட் ஒன், ட்ரக் பேரன். ட்ரக் பேரன் இட்ஸ் அ நவுன் மீனிங் சட்டவிரோத போதைப் பொருட்களை கையாளும் ஒரு அமைப்பை கட்டுப்படுத்தும் நபர். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், a drug baron is a person who is a powerful leader of a group of people who buys and sells large quantities of illegal drugs. A drug baron is a person who is a powerful leader of a group of people who buys and sells large quantities of illegal drugs. அதாவது சட்டவிரோதமான போதைப் பொருட்களை அதிக அளவில் வாங்கி விற்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புளினுடைய லீடரை தான் நம்ம வந்து ட்ரக் பேரன் அப்படின்னு சொல்வோம். செகண்ட் எக்ஸாம்பிள், nowadays drug barons freely move everywhere. Nowadays drug barons freely move everywhere. இப்போல்லாம் வந்து ட்ரக் பேரன்ஸ் வந்து ரொம்ப சுதந்திரமாக எல்லா இடங்களிலும் நடமாடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். Third one, electrocution. Electrocution. It's a noun meaning மின்சாரம் பாய்ந்து இறத்தல். அதாவது கரண்ட் பாஸ் ஆகி யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட டெத்தை நம்ம எலக்ட்ரோக்யூஷன் டெத் அப்படின்னு நாம சொல்வோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், a doctor in Chennai has died because of electrocution while charging her laptop. A doctor in Chennai has died because of electrocution while charging her laptop. சென்னையில் ஒரு டாக்டர் அவங்களோட லேப்டாப்பை சார்ஜ் பண்ணும் பொழுது எலக்ட்ரோக்யூஷன் கரண்ட் பாஸ் ஆகி இறந்திருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், particularly during rainy days, electrocution deaths happen. Particularly during rainy days, electrocution deaths happen. குறிப்பாக மழைக்காலங்களின் பொழுது எலக்ட்ரோக்யூஷன் டெத்ஸ் வந்து நடக்கிறது. Fourth one, slay. Slay. It's a verb meaning வன்முறை வழியில் கொலை செய்தல், அதாவது பர்பஸ்ஃபுல்லி ஒருத்தரை வந்து கொலை செய்யறது. First example, some people slay poor animals for their wellness, but they also have the right to live on this earth. Some people slay poor animals for their wellness. சிலர் வந்து தங்களுடைய வெல்னஸ்க்காக நலத்திற்காக poor அனிமல்ஸை வந்து கொல்றாங்க, but they also have the right to live on this earth. ஆனால் அவைகளுக்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கு உரிமை உண்டு. ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த ஸ்லே அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து மோஸ்ட்லி நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி மீனிங்ல யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், they slay me in their words. They slay me in their words. அவங்க அவர்களுடைய வார்த்தைகளால என்ன கொல்றாங்க. இந்த யூசேஜ் வந்து இன்ஃபார்மல் யூசேஜ். ஃபிஃப்த் ஒன், slew. Slew. ஸ்லேவோட பாஸ்ட் ஃபார்ம் தான் slew. இட்ஸ் a verb meaning வன்முறை வழியில் கொலை செய்தல். It has another meaning too. திடீரென்று ஒரு வாகனத்தை திருப்புதல். First example, my neighbor Raghu slew my dog because of the dispute between us. My neighbor Raghu slew my dog because of the dispute between us. என்னோட நெய்பர் ரகு வந்து எனக்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய தகராறின் காரணமாக என்னுடைய நாயை கொன்றார். Second example, yesterday a car was coming speedily towards my car like utmost to hit, but luckily I slowed the car to the left to avoid crashing. Yesterday a car was coming speedily towards my car like utmost to hit. நேற்று ஒரு கார் என்னோட காரை நோக்கி ரொம்ப ஸ்பீடா கிட்டத்தட்ட என்னோட கார்ல மோதுற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு.
பட் லக்கிலி அதிர்ஷ்டவசமாக ஐ ஸ்லூடு த கார் டு த லெஃப்ட். நான் வந்து என்னோட காரை வந்து லெஃப்ட் சைட் வந்து திருப்பினேன் டு அவாய்ட் கிராஷிங். மோதலை அவாய்ட் பண்ணுவதற்கு தவிர்ப்பதற்கு நான் என்னோட காரை லெஃப்ட் சைட் வந்து சடனாக திருப்பினேன் அப்படின்னு அர்த்தம். Sixth one, slain. Slain. It's a verb meaning வன்முறை வழியில் கொலை செய்தல். Actually, slaveோட past participle form தான் slain. First example, Mr. Yogi was slain by them because of a property dispute. Mr. Yogi was slain by them because of a property dispute. Mr. Yogi ஒரு சொத்து தகராறின் காரணமாக அவர்களால் கொல்லப்பட்டார். Second example, who said Mr. Charan was slain by his brother? Who said Mr. Charan was slain by his brother? யார் சொன்னது மிஸ்டர் சரண் அவருடைய பிரதரால் கொல்லப்பட்டார் என்று. Seventh one, waddle. Waddle. It's not waddle, it's waddle. Waddle. We can use this word as a noun and a verb too. Meaning, வாத்து போன்று பக்கவாட்டாக உடலை அசைத்தசைத்து சிற்றடியிட்டு நடத்தல், அதாவது அசைந்தாடி நடத்தல். First example, during her pregnancy period, her walk was like a waddle. During her pregnancy period, her walk was like a waddle. அவளுடைய கர்ப்ப காலத்தின் பொழுது அவளுடைய நடை அசைந்தாடி நடப்பது போன்று இருந்தது. Second example, a short and fatty person waddled towards us when we were waiting for the chairman of that multinational company. A short and fatty person waddled towards us when we were waiting for the chairman of that multinational company. நாங்கள் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியினுடைய சேர்மேனை சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த போது ஒரு ஷார்ட் குட்டையான ஃபேட்டியான பர்சன் வந்து எங்களை நோக்கி அசைந்தாடி நடந்து வந்தார். Later we came to know that he was the chairman of it. Later we came to know that he was the chairman of it. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் தான் அதனுடைய சேர்மேன் என்று. At that moment I realized one thing, that we should not judge a book by its cover. At that moment I realized one thing, that we should not judge a book by its cover. அந்த ஒரு நிமிடம் நான் உணர்ந்து கொண்டேன் என்னன்னா ஒரு புக்கை அதனுடைய கவரை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்று. லைக் தட் ஒரு பர்சனை அவங்களுடைய அவுட்லுக்கை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்று. 8th one, stealthily. Stealthily. It's an adverb meaning பார்க்கவோ கேட்கவோ கூடாது என்பதற்காக அமைதியாகவும் கவனமாகவும் என்ன நடக்கிறது என்பதை மக்கள் உணராதபடி ரகசியமாக, மெயினா திருட்டுத்தனமாக அப்படின்னு சொல்லுவாங்க. First example, last Thursday in Chennai, 4 kidnappers stealthily entered the SK Hospital's Dean Mr. Saunders' home and kidnapped his daughter. Last Thursday in Chennai, 4 kidnappers stealthily entered the SK Hospital's Dean Mr. Saunders' home and kidnapped his daughter. போன Thursday சென்னையில் எஸ்கே ஹாஸ்பிட்டல் டீன் மிஸ்டர் சவுந்தரோட ஹோமில் 4 kidnappers திருட்டுத்தனமாக என்டர் ஆகி அவருடைய பொண்ணை வந்து கடத்திட்டாருங்க. Second example, Mr. Yoganathan stealthily installed call tapping software on my phone to monitor me. Mr. Yoganathan stealthily installed call tapping software on my phone to monitor me. Mr. Yoganathan திருட்டுத்தனமாக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் என்னோட ஃபோனில் கால் டாப்பிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாரு. எதுக்குன்னா என்ன மானிட்டர் பண்ணுறதுக்கு. 9th one, electric poles. Electric poles. It's a noun meaning மின் கம்பங்கள். First example, how many electric poles are in your area? How many electric poles are in your area? உங்கள் ஏரியாவில் எத்தனை எலக்ட்ரிக் போல்ஸ் இருக்குது, அதாவது எத்தனை மின்கம்பங்கள் உள்ளது. Second example, last week there was an accident in our area. A drunk driver crashed his car into an electric pole. Last week there was an accident in our area. எங்கள் ஏரியாவில் போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. A drunk driver crashed his car into an electric pole. குடிபோதையில் ஓட்டுநர் ஒருவர் அவரது காரை மின்கம்பத்தின் மீது மோதினார். 10th one, lightning. Lightning. It's a noun meaning மின்னல். First example,
An old man died by lightning near Andiur during heavy rains yesterday. An old man died by lightning near Andiur during heavy rains yesterday. அந்தியூர் அருகே நேற்று பெய்த கனமழையின் போது முதியவர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். Second example, to avoid getting hit by lightning, stay away from hilltops, open fields, swimming pools, wired electronics, and standing near trees and barbed fences. To avoid getting hit by lightning, அதாவது மின்னல் தாக்காமல் இருக்க, stay away from hilltops, அதாவது மலையுச்சிகள், open fields, திறந்த வெளிகள், ஸ்விம்மிங் பூல்ஸ், நீச்சல் குளங்கள், வயர்டு எலக்ட்ரானிக்ஸ், ஒயர் கனெக்ட் பண்ணிப்போம் இல்லையா ப்ளக் போர்டில், ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு பக்கத்தில் நிற்கிறது. அண்ட் ஸ்டாண்டிங் நியர் ட்ரீஸ் அண்ட் பாப்டு ஃபென்சஸ், மரங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறது இல்லைன்னா முள் வேலிகளுக்கு பக்கத்தில் நிற்கிறது, இதிலிருந்து நாம் விலகி இருக்கணும். That's it guys. With this we shall wind up this video. I hope you will like it. If you like this video, kindly give a thumbs up and subscribe to my channel for more videos. And my kind request that learn something new daily, because it will surely help you to improve your communication skill. Thank you all.